இதோ அநேகர் இடறுவதற்கும் அநேகர் எழுந்திருப்பதற்கும் இவர் காரணமாய் இருப்பார் என்று சிமியோன் சொன்ன அந்த வாக்கு அந்த தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதி நம்மில் நிறைவேறுகிறவர்களா இருப்போம். அது எந்த பகுதி நீங்க தான் நினைக்கணும். இயேசு வந்த உடனே இந்த கிரேஸ் சிலர் இடறுவாயலாம், இந்த கிரேஸ்ல சிலர் எந்திரிப்பாயலாம். கையத்தட்டு. ஆமென், ஹல்லேலூயா. சோ புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இடறுவதற்குண்டானவர்களா அல்லது எழுந்து நிற்பதற்குண்டானவர்களா என்பதை. So the continuous transformation in your life, இதுக்கு முன்னாடி இல்லாத faithfulness இனிமே உங்க லைஃப்ல வரணும். அது வரும். சோ அதுதான் இறைவனோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை, உணர்வின் பூரண நிச்சயம். இரவும் பகலும் அவருக்குள் இருந்து ஒரு வல்லமை உங்களுக்குள் பாய்ந்து கொண்டே இருக்கும். தேவ பக்திக்கும் இந்த ஜீவனுக்கும்